அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில 17வது அலகு உணவின் போசனை கூறுகள். உணவின் போசனை கூறுகள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்புல உங்களுக்கு ஒரு MCQ டெஸ்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் அதுல 9 வினாக்கள் தரப்படும். அதுக்குரிய விடைகளை எழுத வேணும். வகுப்புல இறுதியில நாங்க அதை பார்க்கலாம். இப்ப நாங்க உணவின் போசனை கூறுகள் தொடர்பாக பார்க்கலாம். இப்ப சில பேர் இது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சில பேர் இப்பதான் படிக்க போறீங்க. பார்த்துக்கணும். உணவும் போசனையும் உணவும் போசனையும் என்கிற பகுதி பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒரு உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் வழி அவசியமானது, நீர் அவசியமானது, உணவு அவசியமானது. அப்ப எங்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்று அவசியமானது. அதே போல குடிப்பதற்கு நீர் அவசியமானது, உணவு அவசியமானது. சரி, இப்ப எங்களுக்கு காலவேளை சில பேர் இடியப்பம், பருப்பு, சம்பல் அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. சில பேர் பால், பருப்பு, பருப்பு கறி அல்லது பால் சொதி அந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. அல்லது சில பேர் சம்பளம் சோறும் தேங்காய்ப்பூ சம்பலோட சோறு சாப்பிட்டு இருப்பார்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும். அப்ப எங்களுக்கு இந்த வெவ்வேறு உணவுகள் அதுல அடங்கி இருக்கக்கூடிய போசனை பெருமானம் என்ன, போசனை கூறுகளை நாங்க எத்தனை வகையாக பிரிச்சு பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு உணவிலையும் வெவ்வேறு போசனை கூறுகள் இருக்கு. இப்ப நான் ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன், அதுல கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு அப்படி சொல்லி வெளிப்பட்டு சில பேர் வெளிப்பட்டிருக்கு. சில பேர் நல்லா முட்டை சாப்பிடுங்க, நல்ல புரோட்டீன் சத்து கிடைக்கும் சொல்லு. புரதச்சத்து அதிகம் கிடைக்கும் சொல்லு. அப்ப அதுல எங்களுக்கு முட்டையில புரதம் கிடைக்கும் என்று தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு இனிப்புட்டுக்கள் கொழுப்பு உணவுகளை நாங்க அதிகம் சாப்பிடும் போது எங்களுக்கு இனிப்புட்டுக்கள் கிடைக்கும். அதே மாதிரி பழங்கள், காய்கறிகளை சாப்பிடக்கூடிய விட்டமின்கள், கனியுப்புக்கள் என்ற போசனை கூறுகள் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு ஒன்று கார்போஹைட்ரேட்டுகள், கார்போஹைட்ரேட் என்ற ஒரு போசனை கூறு இருக்கு. அதே மாதிரி புரதம் என்ற ஒரு போசனை கூறு இருக்கு. புரதம். சரி, மூன்றாவது இனிப்புட்டு. நான்காவது விட்டமின்கள், எழுதிக் கொள்ளுங்க, போசனை கூறு. ஐந்தாவது கனியும். கனியும் ஐந்தையும்
பூசணை கூறுகள் என்று நாங்க சொல்லுவோம். பூசணை கூறு. இந்த ஐந்துக்கும் மேலதிகமாக நாற்பொருட்கள் நீர் என்ற ஒரு குறித்த உணவுல இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு உணவிலையும் அடங்கி இருக்கிற கூறுகள். இது தவிர நீரும் நாற்பொருட்களும் உணவில சேர்ந்து இருக்கு. சரியா? ரைட். அப்ப முதலாவது நாங்க இந்த கார்போஹைட்ரேட் என்கின்ற போசனை எந்த உணவுகளில் அதிகம் இருக்கிறது பார்ப்போம். சரி. அப்ப உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய தேவைப்பட்டா நாங்க மாப்பொருள், வெல்லம் அதிக அளவில் காணப்படுகின்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும். இப்ப மாப்பொருள் அதிகமாக இருக்கிறதா சோறு. சரியா? அப்ப முதலாவது நாங்க கார்போஹைட்ரேட்டுகள் பற்றி பார்ப்போம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாங்க பார்ப்போம். இப்ப முதலாவது நாங்கள் கார்போஹைட்ரேட்டு அதிகம் உள்ள உணவுகள் அல்ல கார்போஹைட்ரேட்டுகள் பற்றி நாங்க பார்ப்போம். சரியா? கார்போஹைட்ரேட்டுகள் மாப்பொருள் அல்லது வெல்லம். மாப்பொருள் என்ன தெரிந்தது உங்களுக்கு? மாப்பொருள் அல்லது வெல்லம் கொண்ட உணவுகள். வெல்லம் என்றா என்ன சொல்லுங்க அப்ப? ஸ்வீட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடியது, உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. அதுகள்ல இருக்கிறது கார்போஹைட்ரேட். அப்ப மாப்பொருள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், சோறு, பால், புட்டு, இடியப்பம், சரியா, நூடுல்ஸ், உருளைக்கிழங்கு, சீனி, பலாக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் மாப்பொருள் மாதிரி இருக்கிற எல்லா உணவுகள்லையும் அதிக அளவில காணப்படக்கூடியது கார்போஹைட்ரேட்டுகள். சரியா? நம்ம கார்போஹைட்ரேட் அதிகம் காணப்படுகின்ற உணவை நாங்க பட்டியல்படுத்தோம். முக்கியமாக சோறு, பிட்டு, இடியப்பம், நூடுல்ஸ், இஞ்சால ஈர பலாக்காய், உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள் எல்லாமே மாப்பொருள் தான். மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சரியா, அது மாதிரி பால், சீனி, எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உணவு வகை. கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கிற உணவு, மாப்பொருட்கள்ல செய்யப்பட்ட உணவுகள், அதே நேரத்துல வெல்லம், இனிப்பு சம்பந்தமான உணவுகள், பாற்கட்டி, அந்த பிஸ்கட் எல்லாமே மாப்பொருள் உணவு. சரியா பிள்ளைகள்? அப்ப இது இவ்வளவும் கார்போஹைட்ரேட்டுக்குரிய உணவு என்று சொல்றோம். மாப்பொருள், வெல்லம் அடங்கிய உணவுகள்ல இருக்கிற பிரதான போஷணை கூறு. அப்ப உங்களுக்கு கேள்விகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா, மாப்பொருள் அல்லது வெல்லம் அதிகளவில் கொண்ட உணவுகளில் காணப்படக்கூடிய போஷணை கூறு எது? எதென்று போடுவீங்கள்? கார்போஹைட்ரேட். சரி, அப்ப கார்போஹைட்ரேட் அதிகம் காணப்படும்
உணவுகளுக்கு உதாரணம் தருக. சோறு, பிட்டு, இடியப்பம், பான், ரொட்டி, நூடுல்ஸ், பலாக்காய், உருளைக்கிழங்கு, சீனி. அப்ப வழக்கமாக பாருங்க, நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல அதிகமாக நாங்க அஹ், நெல்லரிசி சோறு அதிக அளவுல சாப்பிடுறோம். இடியப்பம், ரொட்டி, பிட்டு, அப்ப உணவுகளை தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்ப நாங்கள் கார்போஹைட்ரேட் உணவை தான் அதிக அளவுல உள்ளெடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த உணவுகள் தான் நாங்க வழக்கமாக சாப்பிடுறது. அப்ப நாங்க கார்போஹைட்ரேட் அதிக அளவுல எடுத்துக்கொள்றோம். யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த சாப்பாடு அதிக அளவு சாப்பிடுறீங்க? அப்ப எந்த பூசணை கூறு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது? எல்லாருக்கும் அதிகமாக சோறு சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் என்ன செய்யுது? அதிக அளவில் எங்களுக்கு கிடைக்கிறது. சரியா? அப்ப அடுத்ததாக நாங்கள் அடுத்த பூசணை கூறை பற்றி பார்ப்போம். அடுத்த பூசணை கூறு எது? புரதம் சம்பந்தமாகும். புரதம், புரோட்டீன்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது விலங்குணவுகள்ல இருக்கு. விலங்கு மட்டுமில்லை, தாவர உணவுகள்லையும் இருக்கும். இப்ப எங்களுக்கு அதிகமா அஹ், பருப்பு வகைகள், பயறு, கடலை, சோயா வித்துக்கள், சரி அந்த மாதிரி கவுப்பி, அந்த எள்ளு போன்ற அந்த இந்த பதார்த்தங்கள் தாவர தானியங்கள் மாதிரி வரக்கூடிய பதார்த்தம். அதுல எல்லாம் அதிக அளவுல புரதம் இருக்குது. சரி, அது தாவரத்திலிருந்து வரக்கூடிய வித்துக்கள்ல அதிக அளவுல புரதம் புரோட்டீன்ஸ் இருக்கும். அதே மாதிரி விலங்குணவுகள்ல பார்த்தீங்கன்னா முட்டையில நல்ல புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மீன், கருவாடு, நெத்தலி மீன், இறைச்சி வகைகள்ல அதிகம் புரோட்டீன்ஸ் இருக்கு. சரியா? அப்ப புரதம் உடல் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. உடல் வளர்ச்சிக்கு அவசியமான போசனை கூறுன்னா அது புரதம். உடல் வளர்ச்சிக்கு அவசியம். உடல் வளர்ச்சிக்கு அவசியம். புரோட்டீன்ஸ் கட்டாயம் தேவை ஒரு ஆள் வளர்ச்சி அடைகிறது. அதுக்காகத்தான் இன்னைக்கு முட்டை, பால், முட்டையில இருக்கு, பால்ல இருக்கு, மீன்ல இருக்கு, இறைச்சி வகைகள்ல இருக்கு, சோயா, கடலை, பயறு, கவுப்பி போன்ற வித்துக்கள்லையும் பருப்பு அதுல எல்லாம் அதிக அளவில் புரதச்சத்து அடங்கி இருக்கு. புரதம் எந்தத்துக்கு அவசியம்? ஒரு ஆளின் உடல் வளர்ச்சிக்கு அது தேவை. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு மனித மூளையின் வளர்ச்சியின் கிட்டத்தட்ட 80%, மனித மூளை தெரிந்தானே பிள்ளைகள், மூளைன்னு கிட்டத்தட்ட 80% தாயினுடைய கருப்பையில தான் வளர்ச்சி அடையும். பிறகு பிறந்து கிட்டத்தட்ட 2 வயதாகும் போதுதான் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுங்க அப்ப இந்த மனித மூளையின் வளர்ச்சி இருக்கு. அப்ப அதுக்கு எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நன்றாக புரதச்சத்து நாங்க கொடுப்போம். சரி, நம்ம பிறந்து 2 வயதாகிற வரைக்கும் இப்ப அந்த பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கு. எங்களுக்கு போதுமான அளவுக்கு புரோட்டீன் சத்து பிள்ளைக்கு கிடைச்சாதான் அதனுடைய உடல் வளர்ச்சி நடக்கும். சரியா? சரி. அப்ப உடல் வளர்ச்சிக்கு அவசியமான போசனை கூறுன்னு கேட்டா அது புரதம். இப்ப எழுதிக் கொள்ளுங்க, புரதம் அதிகமாக உள்ள உணவு. உதாரணம்: முட்டை, பயறு, பருப்பு, கடலை,
சோயா, மீன், இறைச்சி, நெத்தலி, கருவாடு. எழுதிக் கொள்ளுங்க. புரதம் அதிகமாக உள்ள உணவு. இதுக்கான உதாரணம். புரதம் அதிக அளவில் காணப்படுகின்ற உணவுகள். சரியா? அப்ப தொடர்ச்சியாக நாங்க புரதம் பார்த்துட்டோம், கார்போஹைட்ரேட்டு பார்த்துட்டோம். அடுத்ததாக இலிப்பிட்டு. இலிப்பு. இலிப்பிட்டு. இலிப்பிட்டுன்றது உடலுக்கு அதிக அளவில் சக்தியை வழங்கக்கூடியது. உடலுக்கு அதிக சக்தியை வழங்கக்கூடியது. உடலுக்கு அதிக சக்தியை வழங்கக்கூடியது இலிப்பிட்டு. உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகள்ல இருந்தும் சக்தி கிடைக்கும். ஆனால் அதை விட இலிப்பிட்டுகள்ல அதிக அளவில சக்தி இருக்கு. அப்ப அதை நாங்க கொழுப்பு, எண்ணெய் என்று சொல்லி ரெண்டா பிரிப்போம். இலிப்பிட்ஸ், கொழுப்பு, எண்ணெய். எண்ணெய் வந்து திரவமாக, எண்ணெய் என்ன நாங்க இப்ப சொல்லுவோம் வலுவலன்னு ஒட்டுத்தன்மையா திரவமாக இருக்கு. கொழுப்புன்னு சொன்னா ஓரளவுக்கு கட்டியா இருக்கும். கொழுப்பு வந்து கொஞ்சம் திண்மமா, ஒயில் எண்ணெயா இருந்தா அது ஒயிலியா இருக்கும். அப்ப அதை நாங்க ரெண்டா பார்க்கலாம். ஆனா ரெண்டுமே லிப்பிட்டு தான். இரண்டுமே லிப்பிட்ஸ் தான் சொல்லும். சரியா? அப்ப எங்களுக்கு விலங்குகள்ல அதிகமாக இருக்கிறது இந்த கொழுப்பு. பாருங்க, இறைச்சி சில எடுத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்கும். அப்ப அதை நாங்க அதுவும் லிப்பிட்டு தான் ஒரு கொழுப்பு. சாதாரணமாக எண்ணெய்களை எடுத்தோம்னா அது லிக்விடா திரவமாக இருக்கு. சரியா? அப்ப சில விலங்குகள் அதோட உடல்ல கொழுப்பை அதிக அளவில் சேமிச்சு கொள்ளும். பாருங்க, சில ஆட்டிறைச்சிகளை வந்து அதிகமான கொழுப்பு தன்மை இருக்கு. சில கோழிகள்லையும் இப்ப அதிக அளவில் கொழுப்பு படைச்சிருக்கிறத பார்க்க. சரியா? அப்ப இலைப்பட்டுக்களினுடைய தொழில் என்னன்னு கேட்டா உடலுக்கு அதிக அளவில் சக்தியை வழங்குவது. உடலுக்கு அதிக அளவில சக்தியை வழங்குறது தான் இதனுடைய தொழில். உடலுக்கு அதிக சக்தியை வழங்குவது தான் இலிப்பிட்டுக்களுடைய தொழிலாக இருக்கு. அப்ப இலிப்பிட்டுக்கள் அதிகம் காணப்படக்கூடிய சில உணவு வகைகளை பார்ப்போம். முட்டையின் மஞ்சள் கரு.
எழுதிக் கொள்ளுங்க. உதாரணம், இலிப்பெட்டுக்கள் அதிகம் காணப்படும் உணவு. முட்டையில் மஞ்சள் கரு. இந்த முட்டையினுக்கு நடுவே இருக்கிற மஞ்சள் கருவில அதிகம் இலிப்பிட்டு இருக்கு. முட்டையினுடைய வெண்கரு இருக்குத்தானே, வெள்ளையாக இருக்கிற பகுதி திரவமாக, அதில அதிக அளவுக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு, அதாவது புரதம். சரியா? Right. தயிர், தயிர், தேங்காய், தேங்காய், தேங்காயில எல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்கு. எள், 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 எள்ளு என்று சொல்லுங்க. எள்ளு, வெண்ணெய், வெண்ணெய், நெய், வெண்ணெய். உதாரணங்கள் எழுதிக்கொள்ளும். இலிப்பெட்டுக்கள் அதிகமுள்ள உணவு வகை. உதாரணம், ஒன்று கீழே ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. முட்டை, மஞ்சள் கரு, தயிர், தேங்காய், எள்ளு, வெண்ணெய். சரி, அப்ப இலிப்பெட்டுக்கள் அடங்கிய உணவுகள் பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் பார்த்திருக்கிறோம். கார்போஹைட்ரேட் அதிகம் கொண்ட உணவு, மாப்பொருள், வெல்லம் கொண்ட உணவு. அடுத்ததாக புரதம் அதிகம் கொண்ட உணவு, புரதம் உடல் வளர்ச்சிக்கு அந்த உணவுகளுக்கு உதாரணம். மூன்றாவது இலிப்பிட்டுக்கள் பார்த்திருக்கிறோம். உடலுக்கு அதிக அளவு சக்தியை வழங்குபவை, அவை அதிகம் உள்ள உணவு கூறுகள் பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது கனியுப்புக்களும் விட்டமின்கள். இப்ப விட்டமின்கள் கனியுப்புக்கள் என்று நாங்க சொல்றது, இவை உணவில மிக சிறிய அளவில தான் இருக்கு, அதாவது மிகவும் குறைந்த அளவில தான் காணப்படும். ஆனால் உடலுக்கு அத்தியாவசியமானது. ஏன் அது நாங்க அத்தியாவசியமானதுன்னு சொல்றோம்னா, இந்த விட்டமின்கள் கரியுப்புக்கள் தான் நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்க போகுது. அப்ப எங்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு முக்கியம் தானே. அப்ப அதனாலதான் விட்டமின்கள் கரியுப்புக்கள் அவசியமானதுன்னு சொல்றோம். சரி. அப்ப விட்டமின்கள் உங்களுக்கு தெரியும் 5 வகையாக இருக்கு. அதுல 5-6 வகை இருக்குது. அதுல ஒவ்வொன்றுக்கும் உரிய உணவுகள், விட்டமின் ஏ எதுல இருக்கு, பி எதுல இருக்கு, சி எதுல இருக்குன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விட்டமினுக்கும் உரிய உணவு வகைகள் தெரிய வரும். எந்த உணவு சாப்பிட்டால் என்ன விட்டமின் எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் அந்த விட்டமினை சாப்பிடுறதுனால எங்களுக்கு என்ன பயன், அதாவது அந்த விட்டமின் என்ன தொழிலை செய்யும் எங்களோட உடல்ல என்று சொல்லி பார்க்க போறோம். இதுல நாங்க கார்போஹைட்ரேட், புரதம், இனிப்பிட்டு சம்பந்தமா பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் விட்டமின்கள் சம்பந்தமாக பார்க்கிறோம். விட்டமின்கள் என்று சொல்லி 6 விட்டமின்கள் சம்பந்தமா நாங்க படிக்கிறோம். விட்டமின் ஏ இருக்கிறது, விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, அதாவது விட்டமின் இ, விட்டமின் கே. இவ்வாறாக விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே என்று சொல்லி எங்களுக்கு விட்டமின்கள் காணப்படும்.
இந்த ஒவ்வொரு விட்டமினும் எந்தெந்த உணவுல இருக்கு என்பது தொடர்பாக நாங்க பார்க்க முடியும். சரியா? இப்ப விட்டமின் ஏ என்பது கேரட்ல இருக்கு. ஆ, கேரட். சரியா? கேரட்ல அதிகமாக இருக்கும். அல்லது மஞ்சள் நிற பழங்கள். மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள் மாம்பழம், இந்த மாதிரி எல்லோ கலரா இருக்கக்கூடிய பழங்கள், ஈரல்ல இருக்கும், வெண்ணெயில இருக்கும், பால்ல இருக்கும், விட்டமின் ஏ சுறா எண்ணெயில இருக்கு. சரியா? அப்ப இதுல விட்டமின் விட்டமின் ஏ வந்து கேரட்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு விட்டமின் இருக்கக்கூடிய குறைஞ்சது 2 உணவுகளாவது தெரிய வரும். மஞ்சள் நிற காய்கறி அல்ல மஞ்சள் நிற பழம், மஞ்சள் நிற பழங்கள்ல இருக்கு. சரி, அதே மாதிரி விட்டமின் பி. விட்டமின் பி விட்டமின் பி வந்து தானிய வகைகளுக்கு தான் அதிகம் இருக்கு. இப்ப அரிசி, சரியா, அதே மாதிரி இறைச்சி, மீன், பால், முட்டை, கடும் பச்சை கலரான மரக்கறி. சரியா? ஈரல், ஈரல்ல இருக்கும், அரிசியில இருக்கும், கடும் பச்சை நிறமான மரம். கடும் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய மரக்கறிகள்ல இருக்கு. ஒரு உதாரணம் ஒவ்வொரு விட்டமினுக்கும் எழுதிட்டு வாங்க. சரியா? அடுத்தது விட்டமின் சி. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா தோடை, எலுமிச்சை பழங்கள், இப்ப தக்காளி, பப்பாசி, நெல்லி, இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பான பழங்கள்ல அதிக அளவுல இருக்கு. தோடையில இருக்கும், நெல்லியில இருக்கு. கொஞ்சம் புளிப்பான வகை பழங்கள்ல விட்டமின் சி இருக்கும். தக்காளி அதுகள்ல இருக்கு. பப்பாசி, விட்டமின் சி. அடுத்ததாக விட்டமின் டி. விட்டமின் டி. விட்டமின் டி பாத்தீங்கன்னா மீன் எண்ணெயில இருக்கு, முட்டையில இருக்கு. சூரிய ஒளி மூலம் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடியது இல்லை. விட்டமின் டி வந்து சூரிய ஒளி. அதனாலதான் நீங்க காலையில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்களை வெயில வச்சு பிரேயர் நடக்கும். அந்த சூரிய ஒளியில இருந்து வர விட்டமின் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். சரி, அப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா சூரிய குளியல் வந்து செய்வாங்க. அதுல இருந்து சூரியன் ஒளியில இருந்து விட்டமின் டி உடலுக்கு கிடைக்கும். இப்ப எங்களுக்கு இதுல சூரிய ஒளியில இருந்தும் கிடைக்கும். அல்லது நாங்கள் மீன், பால் போன்ற பொருட்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளும் விட்டமின் டி. அப்ப சூரிய ஒளியில இருந்து அல்லது மீனில இருந்து அல்லது பாலில் இருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக விட்டமின் இ. விட்டமின் இ வந்து விட்டமின் இ காணப்படுகின்ற உணவுகள் வந்து கோதுமை, தானியங்கள், கீரை வகைகள்ல, பச்சை நிற காய்கறிகள்ல இருக்கு.
காய்கறிகள்ல அதிக அளவுல காணும். கோதுமையில இருக்கும், பச்சை காய்கறிகள்ல இருக்கு. தானியங்கள், கீரை வகைகள், கீரைகள். இதை நன்றாக சாப்பிட வேண்டும். விட்டமின் இ கிடைக்கும். விட்டமின் இ. அடுத்ததாக விட்டமின் கே. விட்டமின் கே. விட்டமின் கே பார்த்தீங்கன்னா கோவாவில இருக்கு. கோவா. கோவா, பூக்கோவா பார்த்திருப்பீங்க. பசளி, பசளி கீரையில எங்களுக்கு விட்டமின் கே இருக்கு. சரியா? இப்ப இன்னைக்கு நாங்க பார்த்தது உணவில இருக்கக்கூடிய சில போஷணை பதார்த்தங்கள். அதாவது என்னென்ன உணவில எந்தெந்த போஷணை இருக்கு. சரியா? இப்ப நாங்க சாப்பிடக்க யோசிப்போம். நான் இன்னைக்கு சோறு சாப்பிடுறேன் அல்லது இரவுக்கு இடியப்பம் சாப்பிட போறேன். நான் கார்போஹைட்ரேட் சாப்பிடுறேன். இப்ப எனக்கு கார்போஹைட்ரேட் கூறு கிடைச்சிருக்கு. அதே போல நான் பருப்பு கறி ஒன்று சாப்பிடுறேன். அப்ப எனக்கு புரதம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. புரதம் கொஞ்சம் கிடைக்கிறது. அதே மாதிரி நான் டைரக்ட் சாப்பிட சாப்பிடுறேன். எனக்கு விட்டமின் ஏ வந்து கிடைக்கும். டைரக்ட் சாப்பிடுறதுனால விட்டமின் ஏ கிடைக்கும். அதே மாதிரி நான் தோடம்பழம் சாப்பிடுறேன். விட்டமின் சி கிடைக்குது எனக்கு. அது உங்களுக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு என்ன சத்து கிடைக்கும்ன்றது இப்ப விளங்கிடும். சரியா? அப்ப போசணை கூறுகளை நாங்க ஒவ்வொரு வகைகளாக பிரிச்சிருக்கோம். அதுல முக்கியமான 5 வகையை பற்றி தான் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இது நாங்க கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இனிப்பிட்டுகள், அடுத்ததாக விட்டமின்கள், கனியுப்புக்கள் என்று 5 வகைகள் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். இது தவிர நீரும் நார்ப்பொருட்களும் கட்டாயம் உணவில இருக்க போகும். எங்களுக்கு கார்போஹைட்ரேட், மாப்பொருள், வெல்லம் கொண்ட உணவுகள்ல இருக்க போகுது. அதுக்கான உதாரணங்கள் பார்க்கலாம். புரதங்கள் அதிகம் உடல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும். புரதம் அதிகம் கொண்ட உணவுகளுக்கு உதாரணங்கள் பார்த்து. அதே மாதிரி அடுத்தது இனிப்பிட்டு உடலுக்கு அதிக அளவில சக்தியை கொடுக்கக்கூடியவை. இனிப்பிட்டு அதிகம் கொண்ட உணவுகளுக்கு உதாரணங்கள் பார்த்து. அடுத்ததாக விட்டமின். விட்டமின்கள் நாங்க பார்த்தோம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இ மற்றும் கே ஆகிய விட்டமின்கள் உடலுக்கு அத்தியாவசியமானது. ஏன் விட்டமின் கரியுப்பு உடலுக்கு அவசியமானது என்றால் அவைதான் எங்களுக்கு நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இந்த விட்டமின்கள் கட்டாயம் தேவை. விட்டமின் ஏ அதிகம் கொண்ட உணவுகள் தான் கேரட், மஞ்சள், பழ வகைகள், காய்கறி. அதே விட்டமின் பி வந்து ஈரல்ல இருக்கு, அரிசி வகைகள்ல இருக்கு. அதே மாதிரி கடும் பச்சை நிறமான காய்கறிகள்ல இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு உணவுகளும் இருக்கக்கூடிய அளவுகளை நாங்க பார்க்கலாம். இப்ப அடுத்ததாக நாங்கள் இன்றைய நாளுக்குரிய சில வினாக்கள் வந்து பார்க்கலாம். ஷேர் பண்றேன். அதை நீங்க வினாக்களுக்கு விடைகளை மட்டும் எழுதி கொள்ளுங்க. கேள்வி எழுத தேவையில்லை. இங்க பார்த்து விடையை மட்டும் எழுது. ஒரு பூவினுடைய கட்டமைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுல உங்களுக்கு எக்ஸ், ஒய், செட் என்று 3 பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்கு.
இதுல எக்ஸ் ஒய் ஜெட். எக்ஸ் கம ஒய் கம செட் ஆகியவற்றை பெயரிடு. எக்ஸ் என்று போட்டுட்டு அதை என்னன்னு எழுது. உள்ளுக்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது. வடிவா பார்த்து எழுதவும். பாருங்க, எக்ஸ். அடுத்ததாக ஒய். ஒய் வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த பகுதியை குறிப்பிடப்பட்டு. அடுத்தது செட். அப்ப பூவின் பகுதிகள். இதுல நாங்க பூவின் பகுதிகளை குறிச்சு காட்ட வேணும். உங்களுக்கு தெரியும், குறி, தம்பம், சூலகம். பாத்தீங்கன்னா இதுல குறி இருக்கும், அடுத்ததாக தம்பம் இருக்கும், இறுதியாக சூலகம் இருக்கும். இந்த இதழ்களை நாங்க அல்லிகள் என்று சொல்லுவோம். கீழே இருக்கிற அந்த பச்சையான இதழ்கள் புள்ளிகள் என்று சொல்லுவோம். இது மகரந்த கூடு, சேர்ந்து வாரது மகரந்த விளைகள் என்று சொல்லலாம். எங்களுக்கு பூவினுடைய பகுதிகளை குறிக்க தெரிஞ்சிருக்க எக்ஸ் ஒய் செட். அடுத்தது பூவின் பெண்ணகத்துக்குரிய பகுதிகளை எழுது. பூக்கள்ல ஆணகம் இருக்கிறது, பெண்ணகம் இருக்கு. அப்ப தரப்பட்ட பூவில பெண்ணகத்துக்குரிய பகுதியா நீங்க இதை சொல்லலாம். அல்லது பொதுவாக நாங்க ஒரு பூவில இருக்கக்கூடிய பெண்ணகத்தின் பகுதிகள். 3 பெண்ணகத்துக்குரிய பகுதி இருக்கிறது. அது 3 என்னென்ன போட்டிருக்கீங்க சரி. அடுத்ததாக பூவில் இருக்கக்கூடிய ஆணகத்துக்குரிய பகுதிகள். பூவில இருக்கக்கூடிய ஆணகத்துக்குரிய பகுதிகள் அவை. நான்காவதாக பகுதி எக்ஸின் தொழில் யாது? பகுதி எக்ஸ் எது சொல்லுங்க பார்ப்போம். இதுல காட்டப்பட்டிருக்கிற பகுதி எக்ஸ், அதற்கு தொழில் என்ன? பகுதி எக்ஸ் என்ற தொழில் தான் பகுதி எக்ஸ் சின்னதாக காட்டப்படும். அதே மாதிரி பகுதி Z என்ற தொழில். இந்த பகுதி அதன் தொழில் என்ன? Z எதுக்காக இருக்கு பூக்கள்ல இந்த பகுதி இருக்கிறதுன்னு காரணம் என்ன, அல்லது அதனுடைய தொழில் என்ன இருக்கிறதுனால அந்த தொழில் என்ன? ஐந்தாவது தொழில் என்ன? ஆறாவது காற்று மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். காற்று மூலம் பரம்பலடையும் வித்துக்கள் 2. காற்று மூலம் பரம்பலடையும் வித்துக்கள் 2. காற்று மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். வித்துக்கள் பரவல் அடைகிறதுக்கு காற்று மூலம் பரம்பல் அடையலாம், விலங்குகள் மூலம் பரம்பல் அடையலாம், நீரின் மூலம் பரம்பல் அடையலாம். இப்ப இதுல உங்களுக்கு காற்று மூலம் பரவல் அடைய 2 வித்துக்கள் எழுதினா சரி. அடுத்தது
விலங்குகள் மூலம் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள். அதாவது சில விலங்குகள் என்ன செய்யணும்னா சாப்பிட்டுட்டு அந்த வித்துக்களை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு வச்சு போகும். அப்படி இருக்கக்கூடிய வித்துக்கள் விலங்குகளால ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று தங்கு பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள் என்ன? உதாரணத்துக்கு ரெண்டு எழுதினா காணும். எட்டாவது நீரின் மூலம் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள் ரெண்டு. அதே மாதிரி தண்ணீர மிதந்து போய் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள். நீரின் மூலம் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள். நீரின் மூலம் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள் இரண்டு. சரி, அப்ப முதல்ல இருந்து பார்ப்போம் இருக்கா கேள்வியை. XYZ ஆகியவற்றை பெயரிடுக. இதுல குறிப்பாக XYZ. அடுத்ததாக பூவில பெண்ணகத்துக்குரிய பகுதிகள். ஒரு பூவில இருக்கக்கூடிய பெண்ணகத்தின் மூன்று பகுதிகளையும் எழுதி. அதே மாதிரி மூன்றாவது பூவில் இருக்கக்கூடிய ஆணகத்துக்குரிய பகுதிகளை எழுதி. பகுதி எக்ஸ் என்ற தொழில், இதுல இருக்கிற எக்ஸ் என்ற தொழில் என்ன, அதே மாதிரி Z என்ற தொழில் என்ன. இன்றைய இந்த வினாக்களுக்கு விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அல்லது இதுக்குரிய வினாக்களுக்கு விடை தெரியாட்டிக்கு வீட்டை போயிட்டு உங்களுடைய பகுதி ஒன்று புத்தகத்துல பூவினுடைய படத்தோட அது இந்த வினாக்களுக்கான விடைகள் இருக்குது. நீங்க இந்த விடைகளை தேடி முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைய வகுப்புல நாங்கள் உணவினுடைய போசனை கூறுகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் இத்தோடு வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.